இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்பவுமே செல்வ செழிப்பு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நிலமாவது உங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே டக்குன்னு யோசித்து செயல்படக்கூடியவங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளோ நுணுக்கமாக ஆராய்ந்து அதில் ஏதாவது லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரை கூட எப்படி பயனுள்ளதாக நல்ல ஒரு லாபகரமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். விளையாட்டில் கலந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது உலகத்தோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக தெரிவாங்க. இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க, இதில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு மற்றவங்களாம் சொன்னால் கூட இல்லை, என்னால் இதை முயற்சி பண்ண முடியும், என்னால் இதில் ஜெயிக்க முடியும், மனதளவில் ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். தொழிலில் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் மிக்கவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு அதிக உதவி செய்வாங்க. அதற்காகவே அதிக விமர்சனங்களையும் இவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் கிரகநிலை அமைப்பு அப்படின்னு அந்த ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடைபெற்றது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி 3 கிரக பயிற்சிகள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. இதனால் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் பயிற்சியாக இருக்கிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கார். அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசியில் பயிற்சியாக இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாங்க. அடுத்து வருகின்ற ஒரு மாத காலமும் இவ்வாறு கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வந்திருக்கார். அவர் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதனால பண வரவு ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும். சுபகாரியங்கள்லாம் ஏதாவது தடை இருக்குது, நீண்ட நாளாக திருமணமாகாத வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வரனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அமையாமல் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறும். திருமணம் வரன் பார்க்குறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புது வரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் புதிதாக மனைவியோ அல்லது இருப்பின் மணமகனோ அமையக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வரவு ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் யாரையும் இவங்க பகைத்துக்க வேண்டாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தகவல் தொடர்பு விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கலை, சினிமா, ஊடகங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்வான நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கும். சம்பள உயர்வு கேட்டிருப்பீங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதவி உயர்வு கேட்டிருப்பீங்க, அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனாவரைக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும். மனக்கசப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்ப உறவுகளால் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு மகிழ்வான தருணமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. கால்நடை தொழில் செய்கிறவங்க, செல்லப்பிராணி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணம் கையாளும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுலேயுமே ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். பண விரயம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நகை திருட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. அதிக அளவு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இருக்காது. அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். பங்குச்சந்தையில் முதலீடு போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இல்லை அப்படின்னா மோசடிகள் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பணத்தை பாதுகாப்பாக வைத்திருங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது பெரிதாக முதலீடு போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2 வீலர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துக்கிட்டு போங்க. 4 வீலரில் போகிற மாதிரி இருந்ததுன்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது. இது எல்லாம் சரியாகணும். நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதனால காவல் தெய்வங்களை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய குலதெய்வம் காவல் தெய்வமாக இருந்ததுன்னா ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் போய் காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களால் முடியாத இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தானமாக உணவு தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை மட்டும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தினமுமே போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.